தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 13ஆம் நாள் 27/6/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்று போற்றுகின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்கள் ஆசார சீரராக காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்து ஸ்நான அனுஷ்டானங்கள் செய்து இறை வழிபாடுகளிலே ஈடுபடுவது, வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து சுவாமி படங்களுக்கு சாத்தி பிரார்த்தனை செய்வது. அதேபோல் வீட்டு முற்றத்திலே துளசி மாடம் இருந்தால் துளசி மாடத்திற்கும் அந்த துளசி மாடத்திலே உள்ள துளசி செடிக்கு மஞ்சள் நீரூற்றி சாம்பிராணி தூபமிட்டு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியதாக அமைந்திருக்கும். இந்த ஆலயங்களிலே பல்வேறு உற்சவங்கள் நடைபெறும். இப்பொழுது நைனை ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள், நாகம் பூஜித்த அன்னை நாகபூஷணி, அந்த நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயத்தினுடைய மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மகோற்சவம் என்றாலே உற்சவம் என்ற சொல்லினுடைய பொருளே உன்னதமான யாகம். நாம் இந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள் வசந்த மண்டப பூஜைகள் இவையெல்லாம் எப்பவும் செய்து கொள்ளுவோம். ஆனால் இந்த தொடர்ச்சியாக நவதின பர்யந்தமாக இந்த யாகங்கள் செய்யப்படுவது மகோற்சவத்திலே மட்டும்தான். மற்ற காலத்திலெல்லாம் 3 நாள் 5 நாள் தான் இந்த யாகம் நடைபெறும். இந்த உற்சவ காலங்களிலே 9 நாட்களுக்கு மகா யாகம் நடைபெறும். இந்த உற்சவம் என்கிற பொழுது உன்னதமான யாகம், காலையும் மாலையும் இந்த யாகம் நடைபெறும். அந்த யாகம் இங்கே யாகசாலை மேற்கு திசை நோக்கி அமைந்திருக்கும். ஏனைய காலங்களிலே கிழக்கு நோக்கித்தான் யாகசாலை அமைந்திருக்கும். உற்சவத்திற்கு மட்டும் ஈசான மூலையிலே மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் யாகசாலை தான் இந்த உன்னதமானது. உற்சவத்திற்கு சுவாமி உள்வீதி வலம் வருகின்ற பொழுது யாக தரிசனம் என்று யாகசாலையை வந்தவுடனே நின்று தரிசனம் வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியது இந்த உற்சவ காலங்களிலே யாக தரிசனம். எனவே அவ்வாறான இந்த சிறப்பான உற்சவ காலங்களில் நாமும் இந்த யாக தரிசனங்களை நடைபெறுவதோடு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிக்கினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.
இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இயேசு ஒரு முறை தம்முடைய சீடர்களை பார்த்து கேட்கின்றார், நான் யார் என்று மக்கள் சொல்லுகின்றார்கள் என்று. அப்பொழுது அவர்கள் மறுமொழியாக, நீர் ஒரு இறைவாக்கினர் என்று சிலர் சொல்லுகின்றார்கள், திருமுழுக்கு யோவான் மீண்டும் உயிர் பெற்று வந்துவிட்டார் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி பலவாறு மக்கள் கூறுகின்றார்கள். அந்த பதில்கள் எதுவும் இயேசுவுக்கு பொருத்தமானதாக இருக்கவில்லை. அப்பொழுது இயேசு மீண்டும் தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள், நான் யார் என்று. அப்பொழுது இந்த சீடர்களுடைய ஒரு முதிர்ச்சி அடைந்த முன்னுரிமை பெறுகின்ற பேதுரு கூறுகின்றார், நீர் மெசியா என்று. இந்த பேதுருவுக்கு இப்படிப்பட்ட அறிவை, ஞானத்தை இயேசு யார் என்று தெளிவாக சொல்லுவதற்கு வெறுமனே பேதுருவினுடைய அறிவு, ஆற்றல் மட்டுமல்ல, இறைவனுடைய அருளும் அவருக்கு கிடைத்தது. இன்று நாங்கள் இயேசு யார் என்று, எனக்கு இந்த இயேசு யார் என்று கேட்கலாம். இயேசு யார் என்று நாங்கள் வேதாகமத்திலே அல்லது வேறு நூல்களிலே அல்லது அறிவு சார்ந்த விடயங்கள் மூலமாக இயேசு யார் என்று நாங்கள் அழகாக சொல்லலாம், மிக தெளிவாகவும் பேசலாம். ஆனால் எனக்கு யார் என்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையினுடைய இந்த ஓட்டத்திலே இயேசுவை நாங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். இந்த இயேசுவுக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற தொடர்பு, உறவு என்பது மிக மிக முக்கியமானது. இந்த இயேசுவை பலரும் பார்த்தார்கள், தங்களுடைய நோக்காடுகளிலே இருந்து குணம் கொடுக்கின்றவராக பார்த்தார்கள், தங்களுடைய துன்பங்களிலே ஆறுதல் கொடுக்கின்றவராக பார்த்தார்கள். இவ்வாறு தங்களுடைய தேவைகளின் மத்தியிலே இயேசுவை அவர்கள் இனம் கண்டு கொண்டார்கள். பசியோடு இருந்தவர்கள் அவரை தேடினார்கள், ஏனென்றால் தங்களுடைய பசியை ஆற்றிக்கொள்ள முடியும் என்று. ஆனால் இந்த இயேசு என்னையும் உங்களையும் அழைக்கின்றார், தன்னை பின்தொடருமாறு அழைக்கின்றார். ஒருவரை பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாழ்வினாலே நாங்கள் கவரப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்வுக்கு நாங்கள் தேவையான சிந்தனைகளை, பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு இந்த இயேசு எங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி தருகின்ற, வழி காட்டுகின்ற, வழி நடத்துகின்ற இறைவனாக இருக்கின்றார். அவர் முழுமையாக மனித அவதாரம் எடுத்ததினாலே எங்களுடைய அன்றாட வாழ்வினுடைய இயக்கங்கள், கவலைகள், மகிழ்ச்சிகள், மன நிறைவுகள் அனைத்தையுமே அவர் சுமந்து கொண்டவராக எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக தரப்படுகின்றார். நாங்கள் பலருடைய வாழ்க்கையினாலே கவரப்பட்டாலும் இயேசுவினுடைய வாழ்வு எனக்கு பொருள் செறிந்ததாக இருக்கின்றதா, இயேசு எனக்கு யார் என்ற அந்த கேள்வியை நான் இந்த நல்ல நாளிலே எழுப்பி அதற்கான தகுந்த பதிலை என்னுடைய ஆற்றலால் மட்டுமல்ல, இறைவனுடைய அருளும் எங்களுக்கு தேவை என்ற அந்த செப உணர்வோடு நாங்கள் இயேசு எனக்கு யார் என்ற அந்த கேள்விக்கு பதிலை தெரிந்து கொள்ளுவோமாக. ஆமேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை
நேரான வழியிலே வளர்த்தெடுக்கின்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல பண்பாடுகளை அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை நல்லவர்களோடு பழகுகின்ற ஒரு பழக்கத்தை நமது பெற்றோர்கள் ஏற்படுத்திவிட வேண்டும். ஏனென்றால் சிறு பருவத்திலே பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டுகின்ற அந்த பண்பாடுகள் தான் அவர்கள் வயது வாலிபர்களாகினாலோ அந்த வயதை தாண்டியதற்கு பின்னாலோ அவர்களை நல்ல பிள்ளைகளாக நல்ல சமுதாய மக்களாக அவர்களை நாம் மாற்றி அமைக்க நம்மால் முடியும். அதனால் நமது பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நாம் நல்ல பண்புகளை நாம் உருவாக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை நாம் எப்பொழுதும் உருவாக்க வேண்டும். எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் எதை கூடாது என்று தடுக்கின்றோமோ அதை பெற்றோர்கள் செய்கின்றவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் ஒரு பிழையை செய்து கொண்டு அதே பிழையை பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற பெற்றோர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தக்கூலூன மாலா தஃபாலூன். மூமின்களே, விசுவாசிகளே, நீங்கள் செய்யாததை எதற்காக பிறருக்கு கட்டளையிடுகின்றீர்கள், பிறருக்கு சொல்லுகிறீர்கள் என்று இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகின்ற நமது செய்திகள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய நல்லவைகளை மட்டுமே நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் ஏதாவது தீமைகள் செய்து கொண்டிருந்தால் அதே தீமைகளிலிருந்து பிள்ளைகளை தடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்குமாயிருந்தால் முதலாக நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த தீமைகளை நாம் விட வேண்டும். அதை விட்டுவிட்டு பிள்ளைகளுக்கும் அந்த தீமையை விடுமாறு சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இன்று புகைக்கின்ற பழக்கமுடையவர்களாக புகைப்பிடிக்கின்ற பழக்கமுடையவர்களாக அதிகமான ஆண்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஐரோப்பிய நாடுகளில் பெண்களும் புகைக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில், ஆசியா நாடுகளை பொறுத்தவரையில் அதிகமாக ஆண்கள் தான் புகைக்கின்றார்கள். புகைக்கின்ற ஒரு தந்தைக்கு தனது மகன் புகைப்பழக்கமுடையவனாக இருப்பதற்கு விருப்பமில்லை. அதனால் இவன் புகைத்து கொண்டே மகன் புகைக்கின்ற போது மகனை தண்டிக்கின்றவனாக இருக்கின்ற ஒரு தீய பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். இறைவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு செய்யுமாறு ஏவுகின்றீர்கள்? நீங்கள் எதை கூடாது என்று கருதுகின்றீர்களோ அதை நீங்கள் விட்டுவிடுகின்ற வரைக்கும் ஏன் உங்களது பிள்ளைகளுக்கு விடுமாறு நீங்கள் தடை செய்கின்றீர்கள், கட்டளையிடுகின்றீர்கள் என்ற இந்த கருத்தை தான் திருமறை குர்ஆனிலே இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் மது பழக்கம் உள்ள ஒரு தந்தை தனது மகன் மது அருந்துகிறான் என்று சொன்னால் இவன் முதலாவது அதை விட வேண்டும். அதனால் அதற்கு பின்னால் பிள்ளையை விடுமாறு சொல்ல வேண்டும். புகைக்கின்ற பழக்கமுடைய ஒரு தந்தை முதலாவது தன்னிடத்தில் இருக்கின்ற பழக்கத்தை விட வேண்டும். அதன் பின்னால் தனது பிள்ளைக்கு அதை விடுமாறு அவன் கட்டளையிட வேண்டும். அவ்வாறு கட்டளையிட்டால் அந்த பிள்ளை அதற்கு செவிதாழ்த்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பிள்ளை சிந்திக்கும், ஆம், தந்தை தனது கெட்ட பழக்கத்தை விட்டுவிட்டார், புகைக்கின்ற பழக்கத்தை விட்டுவிட்டார், அதனால் நானும் விட்டுவிட வேண்டும் என்று அந்த பிள்ளை ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் தீய பழக்கங்களை நம்மிடத்தில் வைத்துக்கொண்டு அதே தீய பழக்கங்களை செய்கின்ற நமது பிள்ளைகளுக்கு அதை செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற இந்த ஒரு அறிவீனமான நடைமுறை எந்த பெற்றோர்களிடத்திலும் இருக்கக்கூடாது என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு இந்த காலை பொழுதிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால் பிள்ளைகளை பராமரிக்கின்ற, பிள்ளைகளை நேர்வழியிலே வழிநடத்துகின்ற பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் மிக மிக கவனமாக வழிநடத்த வேண்டும். தம்மை முன்மாதிரியாக கொண்டே தமது பிள்ளைகள் நேர்வழி நடக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு தாம் நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்பாடுகளுடையவர்களாக அவர்கள் நடந்து கொண்டு அதே பழக்கங்களை, அதே பண்பாடுகளை பிள்ளைகளுக்கு ஊட்டுகின்ற பெற்றோர்களாக நமது பெற்றோர்கள் மாற்றமடைய வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே கூறிக்கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.